வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 கீர்த்தி, என்ன ஃபோனு மறைக்கிற? யாரு? அது ஒன்றும் இல்லைம்மா. குளிக்க போகிறீங்களா? சொல்ல வேண்டாம்னா பரவாயில்ல. அம்மா, மூணு பேரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல. அந்த சின்ன பிள்ளை இருக்குல்ல, அதுதான் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ இது அந்த பொம்பளோட வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. வேணும்னு தெரிஞ்சு தான் அதெல்லாம் செய்கிறேன். விடுங்க, விட்டுங்கம்மா. நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லலை. இதை பாருங்க, இப்போ இது முக்கியம் இல்லை. நீங்கள் குணமாகணும், அதுதான் முக்கியம். அப்பா கிடக்காரு, அதான் நாங்கள் மூணு பேர் இருக்கோம்ல. இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்கம்மா. சரியா? ஹலோ, என்னம்மா? இல்லை, இந்த சட்டை உங்களுக்கு நல்லா இருக்கும், அழகாக இருப்பீங்க. ஓ, தேங்க்யூ. ஆக்சுவலி சொல்ல போனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டிங்கன்னா அழகாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நேச்சுரல் பியூட்டி. ஐயோ, போதும் போதும் போதும். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேனா? நீ யாருன்னு பாருங்க. பூமி, ஹாய். ஹாய். இப்போ தான் அக்கா கிட்ட சொல்லுங்க, அவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஹவ் ஆர் யூ? ஐம் ஓகே. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கேட்போமா? பரவாயில்ல தாரா, அக்கா டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அம்மா பார்த்துக்கிறேன். என்னது? ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி நடக்குது. அது தமிழ் அணை விஷம் போடலான்னு நினச்சேன், ஆனால் எப்படின்னே தெரியல. தமிழ் அண்ணையா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. அவங்க ஆசிரியரும் அதே தான் சொன்னாங்க. ஸோ அதே பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் என்ன ட்ரெஸ் பண்ணுறது, என்ன மேக்கப் போடுறது தான் தெரியல. உனக்கு தமிழ் அண்ணன் எப்படி இருப்பாங்க? எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை மாதிரி இருப்பாங்கன்னு தெரியும். அப்படின்னா நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ வயசான மாதிரி இருக்கேனா? இல்லை, உங்களை மாதிரி அழகாக இருப்பாங்கன்னு சொன்னேன். பரவாயில்ல தாரா, அக்கா டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அம்மா பார்த்துக்கிறேன். பூமி, ஐம் ஷூர் யூ ஆர் பிஸி, யூ கேரி ஆன். அக்காவுக்கு பாய் சொல்லு. பாய் அக்கா. பாய். தாரா,
போட்டி எப்பன்னு சொன்னேன்? உயிரே போன வாட்டியோட 3 மடங்கு இருக்கு. வேலையை சொதப்பிடாது, கரெக்டாக செய். நான் பார்த்துக்கிறேன். இந்த தடவை ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த கடவுள் வந்தால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. கிளம்பி. ஏய், கிளம்பலையா? இல்லை கண்ணா, இதோட எவ்வளோ பெரிய வேலை வந்தாலும் அது என்கிட்டே கொடு, நான் செஞ்சு முடிச்சிடுறேன். ஓகே? என்ன ஜோக் அடிக்கிறியா? போன வாட்டி கொடுத்த வேலையை சொதப்புனேன், பரவாயில்ல சொல்லிட்டு இப்போ உனக்கு இந்த வேலையை கொடுத்தா இதோட பெரிய வேலை வேணுமா உனக்கு? முதல் இந்த வேலையை ஒழுங்கா முடி, அப்புறம் பேசுவோம். இப்போ கிளம்பு. பாரு, நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நீ என்கிட்ட உண்மையை சொல்ல, நேரடியாக உன் வீட்டுக்கு போய் உன் குடும்பத்துக்கிட்டே நான் கேட்டுருவேன். என் பொறுமையை சோதிக்காத. நீ சொல்ல போறியா இல்லையா? அஸ்வின், just calm down, okay? அஸ்வின், எனக்கு கண்ணா தெரியும். எஸ், எனக்கு கண்ணா தெரியும். நம்ம 2 பேரும் காதலிச்சோம். கண்ணா, உனக்கு தெரியும் இஸ் யுவர் எக்ஸ். அது நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். பாரு, நீ சொல்ல. Are you still in love with him? அஸ்வின், அப்படி ஒண்ணும் இல்ல. I hate him. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான். அப்ப ஏன் என்கிட்ட சொல்ல? ஐ மீன், நீ சொல்லியிருக்கணும். நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ உண்மையை சொல்லு. வேற ஏதாவது இருக்கா இல்லை அவ்வளோதானா? உண்மையை சொல்லு பிரியா. சொல்லு பிரியா, வேற ஏதாவது இருக்கா? நான் அபார்ஷன் பண்ணிருக்கேன். கண்ணனால நான் கர்ப்பமா இருந்தேன். ஓகே, அவனை ஏமாத்தினா? ஓகே, நான் தான் அவனை வேணான்னு விட்டுட்டு போயிட்டேன். ஏன்? அஸ்வின், எனக்கு ரொம்ப சின்ன வயசு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்பதான் அவங்க அம்மா கிட்ட போய் பேசினேன். I realized I'm not ready for it. எனக்கு அப்போ என் வாழ்க்கைன்னு முக்கியமா தெரிஞ்சிச்சு. ஸோ நீ அவனை காதலிச்சிருக்க, அவனால் கர்ப்பமாக இருக்க, நான் அவனை ஏமாத்தியே விட்டுட்டு போயிருக்கேன். அஸ்வின், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இவனெல்லாம் அவன் தான் தப்பானவன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி த ரியல் கல்ப்ரிட் இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அஸ்வின், ப்ளீஸ், I'm sorry. என்னை விட்டுட்டு போயிடாத.
I'm really sorry, Ashwin. இது கேளு. Don't touch me. Ashwin, please, please. Please. Don't touch me! உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு. உயிரே என்னடா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? வா இங்க வந்து உட்காரு. என்ன ஒரு மாதிரியா இருக்க? தயங்கி தயங்கி அங்கேயே நிக்கிற, என்னாச்சு? நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், போய் சொல்லக்கூடாது. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? கேளு. ப்ராமிஸ். ப்ராமிஸ். பாட்டிக்கு கேன்சரா? போய் சொல்ல மாட்டீங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கம்மா? ஸ்டமக் கேன்சர். பாரு, கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம கவலைப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாட்டி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க சாவ போகிறாங்களா? இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டி குணமாயிருவாங்க, எனக்கு தெரியும். கமனி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்பேன், செய்வியா? சொல்லுங்க. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதா பாட்டிக்கிட்டேயோ மற்றவங்கக்கிட்டேயோ நீ காட்டிக்கக்கூடாது. இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாது. தாத்தா கிட்ட கூட சொல்ல வேணாமா? வேண்டாம். ஏன்? இந்த விஷயத்தை பற்றி பாட்டி தான் தாத்தா கிட்ட சொல்லணும். நாம் சொல்கிறது சரியில்லைல்ல, அதுதானே சரி. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஏய், அழுவாத, கவலைப்படாத. பாட்டி குணமாயிடும், எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதே நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். பாட்டிக்கிட்ட பாசமாக இரு. நம்ம பாசம் தான் உங்களை குணப்படுத்தும். கவலைப்பட்டு இருக்காத, போய் டிவி பார், போ, கண்ணை தொடச்சிட்டு போ.
ஓ மை காட், என்ன இந்த நேரம் பார்த்து? இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். ஜஸ்ட் நார்மலாக இரு, ஓகேயா? பின்னாடி பேக்கை திறக்க சொன்ன. நார்மலாக வச்சிரு முகத்தை, ஓகே? நீ மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா நோண்டுவானுங்க, ஓகே? ஜஸ்ட் பி நார்மல். ஓகே. Can you please tell our vehicle? எனி ப்ராப்ளம்? It's just a routine check. This is a routine check. Please open your boot. Anything? Thank you for cooperation. பார்த்தாங்களா? ஷோ, அவசரம் உனக்கு. எதுவும் பார்க்கல. பேக்கை திறந்தா இந்த தங்க கட்டிக்கு மேலே ஜாமா போட்டு மறைச்சி வச்சுருந்தானுங்க. நல்ல வேளை அவன் பேக்கை நோண்டி இருந்தால் நம்ம 2 பேருமே சேர்ந்து மாட்டியிருப்போம். ஷோ. We are good, don't worry. ஹலோ, உங்கள் பொண்ணு வீட்டில் இல்லை. என்ன சொல்கிறீங்க அஸ்வின்? இதுக்கு மேலே என்ன சொல்ல? வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். அஸ்வின், இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. எதையும் விசாரிக்காமல் பேசாதீங்க. ஒழுங்காக விசாரிச்சுட்டு சொல்லுங்கள். கண்ணன் பற்றி தெரியுமா? பிரியா கர்ப்பமானது, அபோஷன் போனது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ ஏன் என்கிட்ட சொல்லல? இன்னும் I'm done. இனிமே எனக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. I'm done with her. போனதாவே இருக்கட்டும். அஸ்வின் ப்ளீஸ், அஸ்வின் ப்ளீஸ், பொறுமையாக இருக்க. எது ஒரு நல்ல நிதானமாக நம்ம பேசிங்க இருக்கலாம். ப்ளீஸ் அஸ்வின். அஸ்வின், அது பிரியோட ஹேண்ட் ரைட்டிங்லன்னு எனக்கு தெரியும்.